அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. அன்சிவிலைஸ்டு வார்த்தை வந்து என்ன, செமி பார்பரிக்குன்னு அர்த்தங்க. ஒரு ஒரு படிப்பறிவு இல்லாத அறவேக்காடு, முட்டா பையன் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். மர கலண்டவன், காட்டு மிராண்டி. என்ன இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. அதாவது தமிழர்களை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு யோகியதே கிடையாது. ஏன்னா பிஜேபி தன்னுடைய கட்சிகளை ரேபிஸ்ட வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட்டு சீட்டு கொடுத்து அவங்களுக்காக தேர்தலில் போய் வெக்கமே இல்லாம பல்ல இழிச்சுட்டு ஓட்டு கேட்ட கும்பல் தான் பிஜேபி கும்பல், பிரதமர் நரேந்திர மோடி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனை பண்ணீங்க, சாவடிச்சிரும். கிரிமினல்ஸா பார்த்து பிஜேபியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே தெரியும், அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல வந்து கிரிமினல்ஸா பார்த்து பாம் பக்ரி, பிளேட் பக்ரி, ரவுடி, அப்படியெல்லாம் வந்து ரவுடிங்களையே பார்த்து கட்சியில சேர்த்துக்கிட்ட கும்பல் தான் வந்து பிஜேபி. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். கிரிமினல் ஊழல் செய்தவர்களை தேடி தேடி மிரட்டி கட்சியில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊழலே செய்யாதவர்களும் சர்டிபிகேட் கொடுத்து ஒரு மட்டமான மோசமான அநாகரிகமான கும்பல் பிஜேபி. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. மாநில சுயாட்சியில வந்து மூக்க நுழைக்கிறது, மாநில திட்டங்களை வந்து டைவர்ட் பண்றது, மாநில இயற்ற மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாம இருக்காது, தமிழ்நாடு வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து மிரட்டி வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்திற்கு எதிராக அநாகரிகமாக செயல்படக்கூடிய இந்த பிஜேபி சொல்லுது. உங்களுக்கு பேசுறதுக்கு போல யோகிதா இருக்கான்னு நான் கேட்கிறேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கசில போய் நில்லு. ஓகே பாஸ். தமிழ்நாடு எந்த மசோதா கொண்டு வந்தாலும் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க, முட்டுக்கடையா நிக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டங்களை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு வந்து நீங்களே ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. நாட்டுல இருக்கக்கூடிய சொத்துக்களையும் வளங்களையும் தூக்கி அதானி அம்பானிக்கு கொடுக்குறீங்க, ஏழைகளை ஏழையாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சமஸ்கிருதம் இந்தியை தவிர மற்ற எல்லா மொழிகளையும் புறக்கணிச்சுட்டு இருக்கீங்க, அவமதிச்சுட்டு இருக்கீங்க. அதை சிதைப்பதற்கான எல்லா சதிச்சதையும் தீட்டிட்டு இருக்கிற ஓநாய் கும்பல் தான் பிஜேபி. நீங்க தமிழர்களை சொல்றீங்களா? தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்கட தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்ல. யாரா காட்டு மிராண்டி? தமிழர்கள் ஃபுல்லா அன்சிவிலைஸ்டுங்கிறான். இதெல்லாம் வந்து அன்பார்லிமெண்ட் வேலை இல்லையா? அது யாரு? நான் அநாகரிகமானவங்க. மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு மாட்டு சாணியை தின்னுட்டு இருக்கக்கூடிய உங்க சித்தாந்தம் பேச வைக்குது. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அந்த அன்சிவிலைஸ்டு வார்த்தையை எடுக்கிறாங்க. அவர் வந்து என்ன செய்யறாரு? மன்னிப்பு கேட்கிறாரு. தர்மேந்திர பிரதான் சவர்கருடைய வாரிசு இல்ல. தலைவரே, ஏதோ தப்பு நடந்து போச்சு, பசங்களை மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷியன். நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன். அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோட போட சொல்லி அந்த கோட்டு கிட்ட கிடையா நிப்பேன். நீங்க போங்க, நீங்க போங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம். பிரிட்டிஷ்காரன்ட்டையே மன்னிப்பு கேட்ட வாரிசு தானே அவங்க. சங்கினாலே மக்களுக்கு எதிராக செயல்பட்டு அவாள்களுக்கு அடிமையாக்க துடிக்கிற கூட்டம் தான் இங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு சங்கிகளை மாதிரி கேடுகட்ட துரோகிகளை வேற எந்த மாநிலத்திலயும் பார்க்க முடியாது. ஐயோ அம்மா, தாங்க முடியலையே. ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒட்டுமொத்த குடும்பமே ஃப்ராடா இருக்கிறத இங்க தாண்டா பாக்குறேன். ஏன் சொல்றேன்னா, பல தரப்பட்ட மக்கள் வசிக்கிற இந்தியாவில் தன்னோட மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி சங்கிகள் தங்களை தகவமைச்சிருப்பாங்க. கேரளால ஒரு பாஜக வேட்பாளர் தரமான மாட்டுக்கறி கிடைக்க ஏற்பாடு செய்வோம்னு ஓட்டு கேட்டாரு. ஏன்னா மாட்டுக்கறியும் பன்றிக்கறியும் அந்த மாநில மக்களின் உணர்வோட கலந்த உணவு. இட்ஸ் சென்சிட்டிவ் மேட்டர். கர்நாடகா மாநிலத்துல கன்னடம் கட்டாயம்னு சொல்றதுல அங்க இருக்கிற சங்கிகளும் அடங்குவாங்க. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. மகாராஷ்டிரால இருக்க சங்கிங்க மராத்தியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு, மராட்டியம் கட்டாயம், மராட்டியம் தெரிஞ்சவங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லங்க, பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை.
பஞ்சாப் மாநில பள்ளிகள்ல பஞ்சாப் மொழி கட்டாயம்னு உத்தரவு வந்தப்போ அங்க இருந்த சங்கிகள் யாருமே எதிர்கருத்து வைக்கல. நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா கடவுள் வேற மாதிரி நினைக்கிறாரு. வருத்தப்படாதுங்க சார். மேற்கு வங்காளத்துல இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், வங்காள மொழி தான் கற்போன்னு அந்த மாநில மக்கள் சொல்லும் போது எந்த சங்கிகளும் எதிர்த்து பேசல. என்னப்பா இது மாதிரி இந்தியால இருக்கிற எந்த மாநிலத்திலயும் நிதி, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு இப்படி மாநில உரிமைக்காக போராடுற கட்சிகளோடும் மக்களோடும் நிற்காம கூடியே இருப்பாங்க. ஆனா எதிரா இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு சங்கிகளுக்கு தமிழ் பற்றும் இல்ல, தமிழ்நாடு மக்கள் மேல அக்கறையும் இல்ல. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? சிங்கம் களை இறங்கிருச்சு. இல்லாத ஒரு கற்பனையை உருவாக்கி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒரு கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து அலாவுதீன் விலகு தேய்ச்சா வர பூத மாதிரி வந்து நிக்கிறிய யாரா நீ? துணிமணி அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒரு கற்பனைக்கு ஒரு வடிவம் கொடுத்து, அதாவது நீங்க இல்லவே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. டிமானிசேஷன் ஒன்று இந்தியாவுக்கு வந்துட்டு இல்லையா? அதை எப்பாவது அனௌன்ஸ் பண்ணிட்டா வந்து நீங்க சொன்னீங்க வந்துட்டு சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இப்போ எதுங்க பாருங்க, நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க வந்து பேசுறதுக்கு தடுத்து என்ன புலம்புகிறீர்? நான் எங்க புலம்புறேன்? வேகறையா எதுக்கு இவன் இப்ப லூஸ் மாதிரி வளர்றான்? நேரடியாக கேள்வி கேட்கின்ற யாரு வேணாலும் பதில் சொல்லுங்க. தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன அதை சொல்லும். எங்கே அறிவிப்பு வந்தது? யாரு சொன்னாங்க மறுசீரமைப்பு நடக்க போகிறது? அல்லது வேற ஏதாவது ஒரு கற்பனையில நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்லுகின்றார்களா? அது யாரு சொன்னாங்க? எதன் அடிப்படையில சொல்றீங்க? முட்டாள்தனமா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னை கொல்லாதீங்க ரமேஷ். அமித்ஷா கோவையில் என்ன பேசியிருக்கணும்? நாங்க பண்ணலைன்னு தானே சொல்லணும், குறையாதுன்னு தானே சொன்னாரு. பண்ணலைன்னு எங்க சொன்னாரு? ஒரு பேசுனது இருக்குல்ல. எனவே நண்பர் முருகானந்தம் ஏன் அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. பெரியவரே, உயிரை வாங்குறீங்க. நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன். அமித்ஷா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உங்களுக்கெல்லாம் எதுவும் குறையாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? கேட்கிறோம்ல சொல்றது. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து அதை எழுத்துப்பூர்வமா சொல்ல வேண்டியது தானே? அப்படி நீங்க சொன்னாலும் நம்ப முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நிதிப்பெயர் விஷயத்தை எடுத்துங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான பேரிடர் நிவாரண நிதியை கூட ஒன்றிய அரசு கொடுக்க மறுத்து வருகிறது. என்னன்னு தெரியாதப்பா உனக்கு? அது தெரிஞ்ச நாயாம ஒண்ணு கேக்குறேன். உன் வேலை நீ ஒழுங்கா பாத்துருந்தா நாங்க இப்படி ஓடிட்டு போமாப்பா. அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய திட்டங்களில் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை மெட்ரோ ரயில் திட்டம் உட்பட அல்லது பிரதமர் வீடு கட்ட திட்டம் உட்பட ஒரு மிகப்பெரிய மோசடியை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அண்ணே, நான் உங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்படி மிஸ் ஆகி போயிருந்தேனே. யார் நீ? போய் பேசாதடா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லண்ணே. என்னல அப்படியெல்லாம் இல்லண்ணே. ரெண்டாவது விஷயம், அதே போல ஜிஎஸ்டி போன்றவற்றில் இருக்கக்கூடிய வரிப்பகிர்வில் இருக்கக்கூடிய பாரபட்சங்கள், இது பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கென எந்த சிறப்பு திட்டங்களும் கிடையாது. இப்படி அடிக்கிட்டே போலாம். இந்த கொடுமையை தமிழ்நாடு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த வஞ்சகத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? நம்பர் 2, இந்தி திணிப்பு. இந்தியை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு கல்விக்கு தர வேண்டிய காசு கொடுக்க மாட்டோன்றீங்க. தினங்களுக்கு முன்பு இந்து நாளிதழ் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் 80% மேல் வட இந்தியாவில் இந்தி மட்டும்தான் படிக்கிறார்கள், ஆங்கிலமும் படிக்கிற வேற எந்த மொழியும் படிக்கிறங்கிறத புள்ளிவர்களும் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் தலைமையே நீதான். தெரியுடா. அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை என்று சொல்லிக்கொண்டு இந்தியை தவிர வேறு எந்த மொழிகளுக்காவது இந்தியாவில் எங்காவது ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலய பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது என்பதை இன்னைக்கு அதிமுக போட்டு நம்ம வெளிப்படுத்தினோம். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறேன், கன்னடம் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கே சார் வச்சிருக்கீங்க அதுக்கான ஆசிரியர்கள்?
இது கோவிட் வந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவா வந்து உத்தரவு போட்டு லட்சக்கணக்கான மக்களை கால்நடையாக ஊரடங்கு உத்தரவு போட்டு வெளியேற்றினீங்களே வந்துட்டு முன்னெடுப்பு தெரிஞ்சு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் பண்ணீங்களா? வெக்கமால இவங்களை ஆடு மாடு நினைச்சு தானே இவ்வளவு நாள் சாதிச்சுட்டு இருந்தீங்க. இவங்களோட முட்டாள்தனத்தை பயன்படுத்தி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் நீங்க தானே இவங்களை நம்ப வச்சீங்க. இப்போ காஷ்மீரை 3 துண்டா உடப்போன்னு சொல்லிட்டு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நீங்க பண்ணீங்களா? அதை ஒரு ராத்திரில பண்ணீங்க இல்லையா? சரி இதனால நீங்க இதை பண்ணதுனால இதை பண்ணுவீங்கன்னு அடிப்படையில் நான் சொல்லலை. உங்க ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது இதை சொல்லிட்டு இதுல லாஜிக்கலான விஷயத்துக்கு நம்ம வருவோம். சாமி நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? தொகுதி மறுவரை பண்றீங்க இல்லையா? மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா அல்லது கேரளா பல மாநிலங்கள் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை, முற்போக்கான திட்டங்களை மிக தீவிரமாக செயல்படுத்திய மாநிலங்கள். வட இந்தியாவோட மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படலை.